தமாக தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது சம்பவம் வந்து அது அமித்ஷா வந்த மறுநாளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து விஜய் வந்து பாஜக எதிர்ப்பா தான் பேசிட்டு வராரு. அதே போல திமுகவும் விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. தவக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்காதனால தேர்தல் நேரத்துல பாஜக நெருக்கடி கொடுக்க நினைக்கிறாங்களா சார் இந்த சம்மன் மூலயமா? இல்ல, நம்பர் 1 அமித்ஷா வந்த உடனேயே விஜய்க்கு சம்மன் கொடுக்குறாங்க. அந்த விஷயம் சரியான ஒரு பார்வையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள்லாம் போய் விசாரிச்சாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாம் போய் விசாரிக்கும் பொழுது விஜயை கூப்பிட போறாங்கன்ற ஒரு பேச்சு ஏற்கனவே வந்துருக்கு. அதனால அமித்ஷா வந்த பிறகுதான் இந்த சம்மன் கொடுத்தாங்கன்ற அந்த பார்வை சரியில்லை. ஏன்னா விஜய் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரை விசாரிக்காம விட்டீங்கன்னா தான் விசாரணை முழுமை பெறாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒரு பெரிய தப்பு எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்க்காதது பெரிய தப்பு. அதை சேர்த்துருந்தாங்கன்னா முதல்லயே கூப்பிட்டு ஆதவ் அர்ஜுனாவோட கூப்பிட்டு விஜயும் கூப்பிட்டு அவங்க டெல்லியில விசாரிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இவங்களை விசாரிக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் குற்ற எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில விஜய் பேரை சேர்த்திருக்கணும். அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்லையோ அது அடுத்த கட்டம். முதல் தகவல் அறிக்கையில சேர்க்காத விட்டது தப்பு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்ப சிபிஐ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது சரியான அணுகுமுறை. ஏன்னா விஜய் கண்ணு முன்னாடி தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அவர் முன்னாடி தான் மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க, அவர் முன்னாடி தான் மரத்திலிருந்து கீழே விழுந்தாங்க, அவர் முன்னாடி தான் செருப்பை வீசி எரிஞ்சாங்க, அவர் முன்னாடி தான் பவர் கட்லாம் ஆச்சு, அவர் முன்னாடி தான் ஆம்புலன்ஸ் வந்தது, அவர் தான் 50 மீட்டர் உள்ள போக வேண்டாம்னா உள்ள போனார் போலீஸ் சொல்லி கேட்காம. பல விஷயம் அவர் அது அப்படி போன பிறகுதான் தள்ளுமுள்ளு நடந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏதோ சதி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் சொல்றாரு. ஸோ இதை பத்தி விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால சிபிஐ அவரை கூப்பிட்டுருக்காங்க. பட் தேர்தல் வரும்பொழுது விஜய் இன்னொன்று பாஜக ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாருன்னு அந்த பாயிண்ட்டும் சரியில்லை. அவர் ஈவன் திருப்பரங்குன்ற விஷயத்துல கூட தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசாங்கம் சரியில்லைன்றதான் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு தவிர, அந்த வழக்கறிஞர் எடுத்து வச்ச முறை சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு தவிர, அந்த பிளவுவாத அரசியலை பத்தி அவர் ஒன்றும் கண்டுக்காத இருக்காருன்றதை பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி நாடு முழுக்க சிறுபான்மையோர் தாக்குதலை பத்தியும் ஒன்றும் கண்டுக்காத இருக்காதுன்னு பாக்குறோம். அதனால அவர் பாஜகவுக்கு அனுசரணையா போயிட்டு இருக்காரு. கடுமையா எதிர்க்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவர் இல்லை. அது மூணாவது பாத்தீங்கன்னா இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, தாவேக்கா எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சிபிஐ மேல. சிபிஐ பாஜக RSS கைப்பாவைன்னு. அப்ப அவங்க என்ன மாதிரியான அந்த கைப்பாவையை பாஜக எப்படி பயன்படுத்த போறதுன்றத பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இது சதின்னு சொல்லுவாங்க, இது எதிர்கட்சிகளுடைய சதின்னு சொல்லி சிபிஐ அறிக்கை கொடுக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் செய்த சதி, எதுவும் குறிப்பா திமுக செய்த சதின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு தெரியாது. அதனால அவங்க இதை எதிர்பார்த்து சிபிஐ அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சிபிஐ இல்ல அவங்க ஏதாவது அரசியல் ரீதியா அவங்கள பயன்படுத்தினா, இல்ல நீங்க தான் காரணம், கூட்டம் நீங்க தாமதமா வந்தீங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஒழுங்கு அரேஞ்ச்மெண்ட்ல போலீஸ் சொன்னபடி கேட்கல, ஸோ இந்த மரணங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு அறிக்கை கொடுத்துட்டா அது விஜய்க்கே வினையா போய் முடிஞ்சிடும் ஆக்சுவலா. அதனால என்ன மாதிரி அவங்க அறிக்கை கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. பட் இந்த ஒரு அறிக்கைக்காகலாம் விஜய் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை கொள்கை எதிரி பாஜக என்கிற அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாஜகவை அதிகமா எதிர்க்கல என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட கொள்கை எதிரின்ற விஷயத்தை மாற்றிக்கக்கூடிய அவசியம் இல்லை. கூட்டணி சேர வேண்டிய அந்த அவசியமும் அவருக்கு வர்ற இதை சிபிஐ அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பயமுறுத்தல் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதே சமயம் பாத்தீங்கன்னா பாஜக தொடர்ந்து எப்படியாவது விஜய் அந்த வலைக்குள்ள இழுத்துறணும், கூட்டணி வலைக்குள்ள இழுத்துறணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்றது மட்டுமில்ல, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் நேற்று ஒருபடி மேலேயே போய் கோர்ட்ல கேஸ் இருக்கு, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. எந்த அடிப்படையில அவர் சொல்றது சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ தமிழிசை போன்றவர்கள்லாம் பாஜக விஜய் தம்பி கூட்டணிக்கு வரணும்னு போன்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க செமிஃபைனல்ஸ்ல ஏடிஎம்கே தோக்கடிச்சுட்டு மேல போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அரசியல் ரீதியா பார்க்கும்போது விஜய் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிபிஐ என்கொயரியை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது செய்வாங்களேன்னா அது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதனால இந்த அரசியல் ரீதியா பயன்படுத்தாங்களோ இல்லையோ, சிபிஐ இது ஒரு பேசுபொருளா விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பேசுபொருளா அவரை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.